அன்பிற்குரிய ஆசிரியர்களே வணக்கங்க. டெட் தேர்வு ரிசல்ட் சம்மந்தமாக நமக்கு தொடர்ந்து சில செய்திகள் கிடைத்த ஒன்றுமே இருக்குதுங்க. கிடைக்கிற செய்திகள் நம்பகமாக இருக்கா அப்படின்னு மட்டும் நாங்கள் ஆராய்ஞ்சிட்டு அந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ ஓரளவு நம்பகமான செய்திகள் கிடைக்கிறதுனால நான் இந்த தகவலையும் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள்லாம் ஃபஸ்ட் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஆர்பி டெட் சம்மந்தமாக டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக செய்திகள் அண்டு நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண மெட்டீரியல் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம செய்திக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் ரிசல்ட் லைக்லி சூன். ஓஎம்ஆர் கரெக்ஷன் ப்ராசஸ் ஓவர் ஆஃப்டர் ஸ்டே வித் ட்ராயல். அதாவது வந்து கோர்ட்டில் வர 24ஆம் தேதி வரைக்கும் ஸ்டே இருக்குது. ஸ்டே வித் ட்ராயல் முடிஞ்ச உடனே டெட் எக்ஸாமோட ரிசல்ட் வந்து உடனே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இந்த தகவல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து அது உள்ள என்னன்னு சொல்லி நம்ம போய் படிக்கலாம். இந்த தமிழ்நாடு ஸ்பெஷல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நிறைய பொறுமையாக சொல்கிறேன், லிசன் பண்ணிக்கோங்க. ரிசல்ட் இஸ் லைக்லி டு பி அனௌன்ஸ்ட் வித்தின் 2 or 3 days as the correction process of all OMR answer sheets has been completed by the teacher recruitment board following the withdrawal of the stay order that had earlier keep the result அப்படின்னு சொல்லி அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி நிச்சயமாக கொள்கை முடிவு வந்து தாக்கல் செய்யப்பட்டுச்சுன்னா ஸ்டே வித்ட்ராயல் ஆகிடும். ஸ்டே வந்து வித்ட்ரா பண்ணப்பட்டுச்சுன்னா அடுத்த ஸ்டே வித்ட்ரா பண்ணப்பட்டதுலேருந்து ஒரு 3-4 நாளில் இந்த மாத கடைசிக்குள்ளே டெட் எக்ஸாம் ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. த அஃபிஷியல் செட் த டிஆர்பி has successfully completed the evaluation of scrutiny of all OMR sheet and the result is now ready to be released. ஸோ வந்து ரிசல்ட் கிட்டத்தட்ட ரெடி பண்ணி வச்சுட்டுதாகவும் ஓஎம்ஆர் எவாலுவேஷன் முடிச்சுட்டுதாகவும் சொல்கிறாங்க. ஸோ ஸ்டே விலக்கி கொள்ளப்படுறது தான் முக்கியமாக இருக்குது. அது முடிஞ்சிச்சுன்னா வெளி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த செய்தி இருக்குது. அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். The stay on the release of the TET result was earlier imposed in connection with the petition seeking uniform minimum qualifying mark and other related issues. With the stay now vacated, TRB has begun the final steps to publishing the result the official portal. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டே வந்து வித்ட்ரா பண்ணப்பட்ட பிறகு டிஆர்பி வந்து அஃபிஷியல் ரிசல்ட் வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களோட வெப்சைட்டில் வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரே மாதிரியான எல்லாருக்கும் 60 மார்க்குன்றது எல்லாரும் கேட்டாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி சில கேஸ்னாலையும் முக்கியமாக வந்து ஓசி பிரிவினருக்கு மதிப்பெண் குறைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த கேஸுக்கு வந்து ஸ்டே வந்ததால் தான் கேஸு. அதனால தான் வந்து டெட் ரிசல்ட்டுக்கு வந்து ஸ்டே கொடுத்தாங்க. ஸோ அந்த விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. ஆல் ஓஎம்ஆர் கரெக்ஷன் ஒர்க் ஹாஸ் பின் கம்ப்ளீட்டட் ஆஃப்டர் த ஸ்டே வாஸ் லிஃப்டட். ஸோ ஸ்டே லிஃப்ட் ஆன பிறகே வந்து எல்லாமே நமக்கு ரிசல்ட் வந்துடும் சொல்கிறாங்க. ஓஎம்ஆர் கரெக்ஷன் வந்து முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த செய்தி வந்து சொல்லுதுங்க. ஸோ இது சம்மந்தமாக ஏற்கனவே நம்ம ஒரு தகவல் வந்து கொடுத்துருந்தோம். அதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி இது மாதிரியான செய்தி ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ வந்து 24ஆம் தேதி நிச்சயமாக டெட் ரிசல்ட்டுக்கான ஸ்டே வந்து வாபஸ் ஆகிடும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அது வந்துச்சுன்னா பார்ப்போம். இந்த மாதம் கடைசிக்குள்ளே ஸ்பெஷல் டெட்டுக்கான ரிசல்ட் வந்து நிச்சயம் வந்துடணும். பேப்பர் 1 பேப்பர் 2க்கு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். ஏன்னா இது முடிஞ்ச பிறகு நமக்கு வந்து அடுத்து யூஜிடிஆர்பி வந்ததுன்னா நியமன தேர்வுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ வந்து என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சில நம்பிக்கையான செய்திகள் கிடைக்கிது, அதை கொடுத்துட்டே இருக்கிறோம். பார்ப்போம் அடுத்து வேறு ஏதாவது செய்தி கிடைக்குதான்னு சொல்லி. தேங்க்யூ.